வெல்கம் டு அவர் கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா VSCPA தியரி தான் பார்க்க போகிறோம். அதோட ஷேப் ஆஃப் மாலிகூல்ஸ் அதை பற்றியே படிக்க போகிறோம். நம்ம அது பார்க்குற முன்னக்குட்டி நம்ம அதுக்குரிய டெஃபினிஷன் பண்ணி மாற்றுறோமா. The Lewis concept of structure of molecules deals with the relative position of atoms in the molecule and sharing of electron pairs between them. However, we cannot predict the shape of the molecules using the Lewis concept. Lewis theory is a combination with the ESPA theory, useful in predicting the shape of molecules. லிவிஸ் தியரியை நம்ம விஎஸ்சிபிஆர் தியரின்னு சொல்லுவோம். அந்த விஎஸ்சிபிஆரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன். புரியுதா உங்களுக்கு? அந்த ஷேப் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து நம்ம எதை வச்சு யூஸ் பண்ணுறோம்னா லிவிஸ் கான்செப்டை வச்சு யூஸ் பண்ணுறோம். அதோட பேர் தான் விஎஸ்சிபிஆர் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள் ஆஃப் விஎஸ்பிஆர் தியரி ஆர் அஸ் ஃபாலோஸ். ஷேப் ஆஃப் த மாலிகூல்ஸ் depend on the number of valence electron pair around the central atom. The shape வந்து எதை பொறுத்து இருக்குன்னா இந்த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர் அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. There are two types of electron pairs, namely bond pair and lone pair. அந்த எலக்ட்ரான் பேரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா bond pair, இன்னொன்று lone pair. Bond pair of electrons are those shared between two atoms, while in the lone pairs are the valence electron that are not involved in the bonding. The bond pair வந்து அந்த ரெண்டு ஷேர்டு அந்த வந்து 2 ஆட்டம் வந்து ஷேர் பண்ணும். 2 ஆட்டத்தை ஷேர் பண்ணிச்சுன்னா அதோட பேர் தான் பாண்ட் பேர். வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர் வந்து லோன் பேர் வந்து எலக்ட்ரானை ஷேர் பண்ணாது, அது பேர் தான் லோன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் பேர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அரௌண்ட் சென்ட்ரல் ஆட்டம் ரிப்பல்ஸ் ஈச் அதர். இந்த எலக்ட்ரான் வந்து சென்ட்ரல் ஆட்டத்தில் இருக்கும்போது அது வந்து ரிப்பல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணாது. ஹென்ஸ் தே ஆர் லொக்கேட்டட் அஸ் ஃபேர் அவே பாசிபிள் இன் 3 dimensional ஸ்பேஸ். அது வந்து எப்படி இருக்குன்னா 3 dimensional ஸ்பேஸ் அப்படி இருக்குமா. மினிமைஸ் ரிப்பல்ஷன் பிட்வீன் தம். அர்த்தம் என்னன்னா லோன் பேர் வந்து கிரேட்டர் தன் லோன் பேர். அடுத்து பாண்ட் பேர் வந்து கிரேட்டர் தன் பாண்ட் பேர். புரிஞ்சுதா உங்களுக்கு? The lone pair of the electron are localized only at the central atom. The lone pair வந்து எங்கே லோக்கலைஸ் ஆகும்? சென்ட்ரல் ஆட்டத்தில் மட்டும் லோக்கலைஸ்ட் ஆகும். அதோட பேர் தான் lone pair. Intersect with each other one nucleus, whereas bond pair are shared between 2 atoms. இந்த bond pair வந்து 2 ஆட்டத்துக்கு ஷேர் பண்ணும். புரிஞ்சுதா? They intersect with the nuclei because of this lone pair occupy more space and have greater repulsive power. lone pair வந்து நிறைய ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணும். அது வந்து ரொம்ப ரிப்பல்சிவ் பவராக இருக்கும். பாண்ட் பேர் இந்த மாலிக்யூல். இப்போ வந்து நம்ம டயக்ராம் பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து 2 இருக்கா, நம்பர் ஆஃப் லோன் பேர் வந்து ஒன்றுமே இல்லை. அது வந்து லீனியர் ஷேப்பில் இருக்கா. லீனியர் ஷேப்பாக இருந்தால் எத்தனை டிகிரி இருக்கும்? 180 டிகிரி. லீனியர் ஷேப்பாக இருந்தால் எத்தனை டிகிரி இருக்கும்? 180 டிகிரி இருக்குமா? அது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? பேரியம் குளோரைடு, மெர்க்குரி குளோரைடு, கார்பன் டை ஆக்சைடு, CS2, பேரியம் ட்ரைஃப்ளோரைடு கொடுக்கலாமா? இப்போ வந்து நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ் வந்து 3 இருக்குது. லோன் பேர் அதுவும் ஒன்றுமே இல்லை. அது என்ன ஷேப்பு? ட்ரைகோனல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகோனல் ஷேப்னு சொல்லுவோமா? இவங்க தெரியலையா? ட்ரைகோனல் ஷேப் அப்படின்னு சொல்லுவோமா? ட்ரைகோனல் ஷேப்னு எத்தனை டிகிரி இருக்கும்? 120 டிகிரி இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? 120 டிகிரி இருக்குமா? அது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? போரான் ட்ரைஃப்ளோரைடு, போரான் குளோரைடு, NO3, HCH2 கொடுக்கலாமா? நம்ம முன்னாடி பார்த்தோம் லீனியர்னா 180 டிகிரி, ட்ரைகோனல் பிளேனார்னா 120 டிகிரி இருக்கும். அடுத்து என்னது? AB2L. நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து 2 இருக்குது. லோன் பேர் அதுக்கு 1 இருக்குது. அதோட பேர் என்னென்னா பென்ட் ஆர் V ஷேப் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ பென்டர் வி ஷேப்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே 2 ஆட்டம் இருக்கா, இங்கே 2 ஆட்டம் இருக்குன்னு சொல்லுவேன். இங்கே பி சி எடுத்துவேன். இது மாதிரி ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கா, இது பேர் தான் நம்ம பெண்டு அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சதா? பென்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை வி ஷேப்புன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லெட், குளோரின், SO2 இது சொல்லுவோம். அடுத்து AB4 நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து 4 இருக்கும். இதோட ஷேப் என்னது? டெட்ராஹெட்ரலோட ஷேப் என்னது? இப்படி ஆச்சுக்கோங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. டெட்ராஹெட்ரல் வந்து இது வந்து ஏச்சுக்கோங்க, இது இசி இது. டெட்ராஹெட்ரல் வந்து மணி வந்து 3:25 ஆகுது அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. டெட்ராஹெட்ரல் வந்து என்ன வச்சுக்கணும்? மணி 3:25 ஆகுது அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. இதோட டிகிரி என்னது? 109 டிகிரி. 109.5 டிகிரி. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 110 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜேஇ முக்கியமான கொஸ்டின். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன், அமோனியம் எழுதிக்கலாம். இதுக்கு என்னது? அடுத்து வந்து AB3 LI நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து 3 இருக்குது, நம்பர் ஆஃப் லோன் பேர் வந்து 1. இதோட ஷேப் என்னது? பிரமிட் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் அதே தான். அதுக்கு வந்து நம்ம டெட்ராஹெட்ரலுக்கு வந்து நம்ம மேலே கோடு போட்டோம். இதுக்கு வந்து இது மேலே ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு, இதுக்கு வந்து நம்ம இது போட்டோம்ல வி ஷேப் பென்ட் ரூலுக்கு வந்து இப்படி போட்டுட்டு அது இங்கே ஒரு கோடு போடணும். இன்னொரு கோடு போட்டு டெட்ராஹெட்ரலுக்கும் பிரமிடுக்கும் 3:25 அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. இது ஏன்னு எடுத்துக்கோங்க, பின்னு எடுத்துக்கோங்க, சின்னு எடுத்துக்கோங்க. இதோட ஷேப் பிரமிடலா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம்? அமோனியா, குளோரின் ஆக்சைடு, H2O. அடுத்தது AB2L2. நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து 2 இருக்குது, லோன் பேர் 2 இருக்கா? கரெக்டாக இருக்கா? ஒரு ஆட்டம் இங்கே ஒரு இது போட்டுக்கிறேன், இங்கே ஒன்று போட்டுக்கிறேன். இங்கே பாண்ட் பேர் இருக்குது, இங்கே 2 லோன் பேர் இருக்குது. கரெக்டாக போடலாம். இது வந்து நான் ஏ எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன், இது வந்து சின்னு எடுத்துக்கிறேன். இதுவும் ஷேப் எப்படி இருக்குது? பி ஷேப்பில் இருக்கா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா H2O ஆக்சைடு ட்ரைஃப்ளூரைடு, அதுதான் எக்ஸாம்பிள். அடுத்து என்னது? நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து 5 இருக்குது, லோன் பேர் ஒன்றுமே இல்லை. இது வந்து ட்ரைகோனல் பைப்ரிமிடல். இது வந்து நம்ம லீனியர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நேராக போட்டு, அடுத்து இந்த சைடு வி ஷேப்பில் போடணுமா, இந்த சைடு வி ஷேப்பில் போட்டு, அடுத்து இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போடணும். இது பேர் தான் ட்ரைகோனல் பைப்ரிமிடு. புரிஞ்சுதா? இது ABCDE. இது வந்து நம்ம ட்ரைகோனல் பிரமிட் அப்படின்னு எடுக்கிறோம். ட்ரைகோனல் பிரமிட் எடுக்கிறோமா? அடுத்த ஷேப் என்னென்னா AB2L3. இது நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. நம்பர் ஆஃப் லோன் பேர் வந்து 3 இருக்குது. இதுக்கு அதே தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீனியர் ஷேப்பில் போட்டு, நடுவில் வந்து நம்ம ஆட்டம் போட்டு, அடுத்து ஃப்ளவர் ஷேப்பில் வரணும். இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 வரைஞ்சிட்டு நம்ம லீனியர் ஷேப்பில். இதோட பேர் தான் லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சதா? இது எக்ஸாம்பிள் இருந்தால் ஜெலான் ட்ரைஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னது? நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து 6 இருக்குது. 1 2 3 4 5 6 குச்சி மாதிரி இருக்கா? அடுத்தது நம்ம கிராஸாக எக்ஸ் ஷேப்பில் போகிறோம். இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு தப்பு சாரி ஃபஸ்ட்டு ஆட்டம் வந்துடும். இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, அடுத்து இங்கே வந்து குட்டி ஒரு ஆட்டம் வரும். புரிஞ்சா? இது பேர் தான் 6 இருக்கிறனால நம்ம ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி இங்கே ஒரு ஷேப்பு, இங்கே ஒரு ஷேப்பு, இங்கே ஒரு ஷேப்பு, இங்கே ஒரு ஷேப்பு, இங்கே ஒரு ஷேப் ஜாயின் ஆகிடுச்சா டெட்ராஹெட்ரலுக்கு.
இதோட பேர் தான் என்னென்னா சல்ஃபர் ட்ரைஃப்ளூரைடு. இது எக்ஸாம்பிள். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் 5 இருக்குது, லோன் பேர் 1 இருக்குது. எத்தனை மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டம் வந்துட்டோமா, இதுக்கும் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து மேலே மட்டும் ஒரு குச்சி மாதிரி போட்டு இங்கே சைடில் ஒரு பெருசாக போட்டு இங்கே ஒரு குட்டியை போடணும். அடுத்து வந்து எத்தனை பாண்ட் பேர் வந்துட்டோமா, இது பேர் தான் ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு சொல்கிறோம். இது எக்ஸாம்பிள் என்னென்னா ஜெலான் டெட்ராஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான். அடுத்து என்னென்னா நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து 4 இருக்குது. அடுத்து லோன் பேர் வந்து 2 இருக்குது. பாண்ட் பேர் வந்துட்டோம், லோன் பேர் வரைஞ்சிட்டோம். இது வந்து அப்படியே கிராஸ் செக்ஷன் அந்த குச்சி மாதிரி போடுறோம். மொத்தம் 6 இருக்குது. 1 2 3 4. நம்ம ஒரு பாண்ட் பேர் போட்டாச்சு, ஒரு லோன் பேர் போட்டாச்சு. அடுத்து இங்கே 1 3 4 5 6 வரைஞ்சிட்டோமா. இது பேர் தான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் இதோட பேர் தான் ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் என்ன, செலான் டெட்ராஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னென்னா அடுத்து வந்து ஒன்றுத்துக்கு உதவாது. நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் வந்து 7 இருக்கா. 7 நம்ம 7 குச்சி போடுவோம். இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, அது நேரம் ஒரு குச்சி போட்டோமா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன குச்சியாக பண்ணுவோம். இங்கே 1 1 2 3 4 5 6 போட்டோமா, இங்கே ஒரு 7 ஆச்சா. இது பேர் தான் பென்டகனல் பை பிரமைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஜாயின் பண்ணால் அந்த ஷேப்பு கிடச்சிடும். எனக்கு இதோட எக்ஸாம்பிள் வந்து அயோடின் ஹெப்டாஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், நீங்கள் வீட்டில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். CH4H2O NH3 இதோட பாண்ட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.